அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்கத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய அடியார்களே, நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் அதுக்காண்டி தான் உழைச்சிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? உங்கள்கிட்ட வந்து காசு பணம் எதுவும் கேட்கல. சரிங்களா? நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக்கை போடுங்க. அதுக்கு தான். சரி, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். மனிதர்கள் வந்து அசால்ட்டாக கடந்து போகிறாங்க. என்ன அசால்ட்டாக கடந்து போகிறாங்கன்னு கேட்டால், ஒரு உதாரணத்துக்கு 2 பேர் பழகுறாங்க. அந்த 2 பேர் பழகும்போது ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்து கொள்கிறாங்க. அப்படி இல்லைன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மனசு புண்படுற மாதிரி பேசிக்கிறாங்க. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா அப்படியே விட்டுடுறாங்க. அது மிகப்பெரிய பாவம் நண்பர்களே. நம்ம வந்து நமக்கு தெரியாமல் இந்த பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து பெரும் பாவமாக வந்து நம்ம மரணத்துக்கு பின்னாடி வந்து நமக்கு பெரும் சுமையாகவும் பாரமாகவும் வந்து நிற்கும். அல்லா தாலா கேள்வி எனக்கு நாள் ஒன்று வச்சுருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். உலகத்தில் ஒரு நாள் உலகத்தை அழிச்சிட்டு அதுக்கப்புறம் மீண்டும் மனித சமுதாயத்தை படைச்சி வந்து மீண்டும் உயிர்விடுத்து எழுப்பி அல்லா தாலா அன்றைக்கி ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது அவன் மட்டும்தான் நீதிபதி. அவன்கிட்ட வந்து லஞ்சமோ இல்லை எதையும் கொடுத்து நம்ம வந்து என்ன செய்ய முடியாது, தப்பிக்க முடியாது. அப்போ அல்லா தாலா அந்த பூமியில் நம்மளை படைச்சி விட்டது ஒரு சோதனைக்காக வேண்டியதான். எப்படி வாழ்கிறேன் வைக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு தான் அல்லா தாலா படைச்சி விட்ருக்கேன். அப்படிங்கும்போது நம்ம நல்லவர்களாக வாழணும். நல்லவர்களாக வாழ்ந்து நம்மளை பாதுகாத்துக்கணும். நம்ம வந்து என்றைக்காக இருந்தாலும் மரணமாகும். அந்த மரணமாகும்போது நம்மளோட சேர்ந்து வர்றது சொத்தோ சுகமோ சொந்தமோ பந்தமோ கிடையாது. உங்களுக்கும் நல்லா தெரியும். நம்மளோட சேர்ந்து வர்றது நம்ம செஞ்ச நன்மையும் நம்ம செஞ்ச பாவமும் தான் சேர்ந்து வரும். சரிங்களா? இதை எப்போவுமே மனசில் வச்சுக்கணும். இப்போ மனிதன் என்பவன் பாவம் செய்யக்கூடியவனாகவும் மறதியாளனாகவும் ரத்தம் சிந்தக்கூடியவனாகவும் பதட்டக்காரனாக தான் நான் படைச்சிருக்கேன்னு நல்லா சொல்கிறேன். இதில் யார் சிறந்தவர்கள் என்றால் தன்னைத்தானே திருத்தி கொண்டவர்கள் தான் சிறந்தவர்கள் நல்லா சொல்கிறேன். இப்போ 2 பேர்த்துக்கிட்ட நம்ம பழகிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகும்போது ஒருத்தர் அநியாயம் தன்னறியாமல் செஞ்சுருவோம் மனிதன் என்பதனால. இப்போ ஒரு உதாரணத்துக்கு கவனத்தோடு நம்ம எப்போது இருக்க முடியாது. மனுஷன் உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது ஒரு தப்பு தவறு பாவம் செஞ்சிருவான். அப்படி இல்லாட்டி அவனை மனசு புண்படும்படியாவது பேசிடுவோம். அப்படியே விட்டுறது. அப்படியே விடும்போது என்ன ஆகும்னா அது மிகப்பெரிய பாவமாகும். ஒரு மனுஷனை வந்து அடிச்சிட்டா கூட அந்த அடியினுடைய வலி அந்த நேரத்தில் வந்து போயிடும். ஆனால் மனசில் அடித்தோம்னு வைங்களேன், அது பல ஆண்டுகளுக்கு அவனுக்கு வேதனையே கொடுத்துக்கிட்டு இருக்கும். அது மிகப்பெரிய பாவம் நண்பர்களே. இதில் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு வழிமுறை சொல்லியிருக்காங்க. 2 பேர்த்தில் சண்டை போட்டிருக்காங்க. அதில் யார் முந்தி பேசுகிறாங்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் கருணையும் இருக்கின்றது. அவர்கள் உயர்ந்தவர்கள்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. அதே மாதிரி கருவத்தை அல்லாஹ் விரும்புறதில்லை. சரிங்களா? கருவத்தை வந்து அல்லாஹ் விரும்புறதில்லை, பணிவத்தை அல்லாஹ் விரும்புகிறேன். பேசுகிறவங்கள்ட்ட எந்த ஒரு கருவமும் கிடையாது. ஆனால் வைராக்கியமாக நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் கருவத்துக்கு சொந்தக்காரங்க. அப்போ ஒரு மனுஷன்கிட்ட நம்ம புண்படுற மாதிரி நம்ம பேசிடவே கூடாதுன்னு கவனமாக இருப்போம். இருந்தாலும் நம்ம பேசிட்டோம்னா அப்போவே அந்த இதுக்கு பரிகாரம் தெரியணும். தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க, வெக்கத்தை விட்டு கேளுங்க, தப்பு கிடையாது, அங்கே போய் பட்டுக்குருவீங்க. சரிங்களா? ஒருத்தருக்கு மனசு புண்படுற மாதிரி நம்ம பேசிட்டோம்னா வெக்கத்தை விட்டு அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு வாங்கிக்கிங்க. அந்த மனிதன் மன்னிக்காத வரைக்கும் அல்லா தாலா மன்னிக்க மாட்டான். 2 வகையான பாவம் இருக்குது, தெரியுதுங்களா? 2 வகையான பாவம் இருக்குது. அந்த 2 வகையான பாவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் மனிதனுக்கு செய்கிற பாவம், ஒன்று மற்ற சீவராசிக்கு செய்கிற பாவம். மனிதன் சிந்திக்கக்கூடியவனாக இருக்கான். சரிங்களா? ஆனால் மற்ற சீவராசிகளுக்கு சிந்திக்கிற தன்மை இல்லை. நம்ம என்ன பாவம் செஞ்சாலும் அந்த ஜீவராசிகள் உணர போகிறதில்ல. அதுக்கு அல்லாட்ட பாவம் மன்னிப்பு கேட்டாலே போதும், அல்லா மன்னிச்சிருவேன். ஆனால் மனுஷனுக்கு நம்ம பாவம் செஞ்சுட்டா அவன் மன்னிக்காத வரைக்கும் அல்லா மன்னிக்க மாட்டான். சரிங்களா? அப்போ நீங்கள் இந்த சின்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம், பெரிய பாவம் செஞ்சால் தான் பாவம்னு நினைக்கிறோம். சின்ன பாவமாக சேர்ந்து பெரிய பாவத்தோடு மிஞ்சி நிற்கணும். நண்பர்களே, நீங்கள் ஒருவருக்கொருவர் பழகும்போது நீதியை நேர்மையை பேணிக்கொள்ளுங்க. அப்படியே இருந்தாலும் அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டால் ஒருவருக்கு ஒருவர் சமாதானம் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு கெடுதல் பண்ணிட்டா ஒரு இதுன்ட்டா அவங்கள்ட்ட மன்னிப்பு வாங்கிட்டு விலகிக்குங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அவங்களுக்கு நீங்கள் எந்த கெடுதலும் பண்ணாதீங்க நண்பர்களே. அது மிகப்பெரிய பாவம். சரிங்களா? இதை வந்து நீங்கள் ஒரு கவனமாக எடுத்துக்கோங்க. இன்றைக்கி மனிதன் போகிற போக்கில் யாரையாவது காயப்படுத்திட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அப்படி விட்டுருவானா அல்லா? ஒவ்வொரு மனிதனுக்கும் வேதனையும் வலியும் வச்சது மாதிரி அந்த மன வேதனை வலி இருக்குது பார்த்தீங்களா, அது அல்லா தாலா மட்டும்தான் அறிவான். ஒருத்தனை நம்ம காயப்படுத்திட்டோம்னு வைங்களேன், அவன் படுற வேதனை
அந்த வலி அதை பூரா எல்லாம் உணரக்கூடியவனாக இருக்கின்றான். ஏன்னா அவன் தானே வலி வேதனையும் வச்சான். அப்போ அந்த காயத்துக்கும் வலிக்கும் வேதனைக்கும் நிச்சயமாக எல்லாம் தண்டிப்பாங்கிறத மனசில் வச்சு நம்ம என்ன செய்யணும், ரொம்ப கவனமாக யாரையும் காயப்படுத்தாமல் வாழணும். அப்படித்தான் நினைப்போம், முடியாது. யாரையாவது காயப்படுத்திடுவோம், யாரையாவது பாவம் பண்ணிடுவோம். மனுஷன் அப்படித்தானே படைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன பரிகாரம் கேட்டால் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அவன்கிட்ட வந்து அவன் மனசை ஆற்றணும். சரிங்களா? இப்படி நம்ம வாழ்ந்துட்டோம்னா அந்த பாவம் கூடாது. இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க நண்பர்களே, தோழர்களே. என் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? நல்ல விஷயத்தை பேசுவோம், நல்ல விதமாக வாழ்வோம்.